வெனிசுலாவிடம் எண்ணெய் வாங்க இந்தியா முடிவு செய்துவிட்டது. அதிரடியாக அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். என்ன சொல்லப் போகிறது மோடி அரசு? ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பொருட்கள் மீதான வரியை 50% உயர்த்தினார். இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதையடுத்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா கணிசமாக குறைத்து விட்டதாக டிரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையே வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவியை போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் அமெரிக்கா கைது செய்த நிலையில் அந்நாட்டின் எண்ணெய் வளங்களை அமெரிக்கா நிர்வகிக்கும் என்று டிரம்ப் அறிவித்தார். இதில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைத்துள்ள இந்தியாவுக்கு வெனிசுலா நாட்டு கச்சா எண்ணெயை வாங்க முடிவு செய்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வெனிசுலாவின் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்க முடிவு செய்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். தலைநகர் வாஷிங்டனில் இருந்து புளோரிடாவுக்கு டிரம்ப் ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் சென்றபோது நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்க உள்ளது. அவர்கள் ஈரானிடமிருந்து வாங்குவதற்கு பதிலாக வெனிசுலாவிடமிருந்து எண்ணெய் வாங்க போகிறார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும், நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தத்தின் கருத்தை உருவாக்கிவிட்டோம். சீன எண்ணெய்க்கான ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை செய்வதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று டிரம்ப் கூறியுள்ளார். வெனிசுலாவை இப்போது நான் தான் ஆட்சி செய்கிறேன். இடைக்கால அதிபரான டெல்சி ரோட்ரிக்ஸ் நான் விரும்புவதை எல்லாம் செய்யும் வரை அவர் அந்த பதவியில் இருக்க அனுமதித்துள்ளேன் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முக்கிய கச்சா எண்ணெய் ஆதாரங்களில் ஒன்றாக ஈரான் இருந்தது. ஆனால் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்ததை அடுத்து இந்தியா ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை பெருமளவில் குறைத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது.